முதல் கண்டத்தை தாண்டி விட்டோம். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் மனநிலை தற்போது இதுவாகத்தான் இருக்கும். அமெரிக்க அணியை வீழ்த்தியதன் மூலம் T20 உலகக்கோப்பைக்கான சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த 3 போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்குள் பதற்றத்தின் உச்சிக்கே ரசிகர்கள் சென்றனர். இதற்கு காரணம் நியூயார்க் மைதானத்தின் பிட்ச் தான். விராட் கோலி தொடர்ச்சியாக சொதப்பல், ஜடேஜா தற்போது வரை எதுவுமே செய்யவில்லை மாதிரியான பல விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. ஒவ்வொரு போட்டியிலும் கடைசி வரை என்ன நடக்கும் என்ற பதற்றத்திலேயே சென்று இறுதி நேரத்தில் தான் ரோஹித் சர்மாவின் படை சாதித்துள்ளது. ஆனால் இனி வரவிருக்கும் சூப்பர் 8 சுற்றில் அந்த பிரச்சனைகள் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ரோஹித் சர்மாவின் மாஸ்டர் திட்டமே இனி வரும் போட்டிகளில் தான் சரியாக வெற்றியடையும் என கூறினால் நம்ப முடிகிறதா? குரூப் பிரிவில் இந்திய அணியின் பேட்டிங் மீது மிகப்பெரிய சந்தேகங்கள் கிளம்பியுள்ளன. தொடக்க வீரராக களமிறங்கி வரும் விராட் கோலி 3 போட்டிகளில் வெறும் 4 ரன்களை மட்டுமே சேர்த்துள்ளார். மறுபுறம் மிடில் ஆர்டரில் களமிறங்கி வந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே ஆகியோர் பேட்டிங் செய்யவே தடுமாறி வந்தனர். என்னதான் அமெரிக்க அணியுடனான போட்டியில் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தாலும் அவர்களின் பேட்டிங் தடுமாற்றத்தை அனைவருமே கண்டிருப்போம். இதனையெல்லாம் விட பெரிய கவலை இந்த T20 உலக கோப்பையில் நமது நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜா எதுவுமே செய்யாமல் இருப்பதுதான். அவர் அணியில் எதற்காக இருக்கிறார் என்றே தெரியாதது போல் உள்ளது. இவையெல்லாம் தான் சூப்பர் 8 சுற்றில் மாறுபடும். ஏனென்றால் நியூயார்க் பிட்சுக்கு நேர்மறையான பிட்ச் தான் கரீபியன் மைதானங்களில் உள்ளன. இந்தியாவின் சூப்பர் 8 போட்டிகள் முழுவதுமே அங்குள்ள பார்படாஸ், செயின்ட் லூசியா, செயின்ட் ஆன்டிகுவா மைதானங்களில் நடக்கின்றன. இதில் பார்படாஸ் மைதானம் பேட்ஸ்மேன்களுக்கு தீனி போடும் வகையில் இருக்கும். சமீபத்தில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் இங்குதான் மோதின. அதில்தான் நடப்பு தொடரின் முதல் 200+ ரன்கள் வந்தது. எனினும் சுழற்பந்து வீச்சாளர்களும் இங்கு ஆதிக்கம் செலுத்தலாம். விராட் கோலி போன்ற வீரருக்கு இது சொர்க்கமாக இருக்கும் என்பது நிச்சயம். செயின்ட் லூசியாவில் உள்ள மைதானமும் ஸ்பின்னர்களுக்கு ஏற்ற களம்தான். செயின்ட் ஆன்டிகுவா மைதானம் சற்று தொய்வாக இருந்தாலும் பேட்ஸ்மேன்கள் பொறுமையாக நின்று ஆடினால் ரன் வேட்டையை நடத்தலாம். இந்த காரணங்களுக்காகத்தான் ரோஹித் சர்மா 4 ஸ்பின்னர்களை உலக கோப்பைக்கு அழைத்து சென்றுள்ளார். பேட்டிங்கிற்கு சாதகமான பார்படாஸ் மைதானத்தில் சூரியகுமார் யாதவை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. பந்தின் வேகத்தை வைத்து 360 டிகிரி ஷோ என்றால் என்ன என்பதை காட்டக்கூடியவர். மற்ற 2 மைதானங்களில் சிவம் துபேவையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் சுழற்பந்து வீச்சாளர்களை அவர் என்ன செய்வார் என்பதை IPL-லேயே பார்த்திருப்பீர்கள். எது எப்படியோ சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய அணி முதல் போட்டியாக ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி ஜூன் 24ஆம் தேதி செயின்ட் லூசியா மைதானத்தில் நடக்கிறது. இதில் இந்திய அணியின் பிளேயிங் 11 பலத்தை முற்றிலுமாக பார்க்கலாம்.